நம்ம பாட பாட அங்க பரலோகம் அசைக்கப்படும். ஹல்லேலூயா. நீங்க தேடி வந்து இருக்கிற காரணங்கள் வாய்க்க நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், வாய்களை திறந்து அவருக்கு நன்றி செலுத்தணும். சும்மா பாடுற மாதிரி அப்படி பாடிட்டு போக கூடாது. இதுல இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது ஏசப்பாவோட நம்ம டைரக்டா பேசுற ஒரு வார்த்தை. ஆண்டவரே, இறுதி வரை என் வாழ்வு உமக்குத்தானே அப்படி சொல்லும் பொழுது அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுங்களா? ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன பண்ணணும், பாடணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்ம பாசமாக ஏற்படுத்தல, பாசம் ஏற்படுத்தல, சபை மூப்பர்களை ஏற்படுத்தல. இந்த ஜனம் அப்படின்னா யாரு? எல்லாமே நாம தான். அப்ப இந்த ஜனத்தை அவர் எதுக்காக ஏற்படுத்தி இருக்கிறாரு? பேசுங்கம்மா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப நம்ம என்ன பண்ணணும், வாய்களை திறந்து சத்தமா அவருக்கு நன்றி செலுத்துற விதமா நம்ம பாடலை பாடணும். கோயிலுக்குள்ளே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்து அவரை பாதுகாக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, அவர் நம்மையும் அப்படித்தான் பாதுகாக்கிறவராய் வழி நடத்துவராய் இருக்கார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்களேன். ஹல்லேலூயா. பகலிலோ இரவினிலோ பாதுகாக்கின்றார். சொல்லுங்க, பகலிலோ இரவினிலோ பாதுகாக்கின்றார். இன்னொரு முறை, பகலிலோ அவர் என்னை பகலிலோ என் குடும்பத்தை பகலிலோ இரவினிலோ பாதுகாக்கின்றார். பகலிலோ இரவினிலோ பாதுகாக்கின்றார். அவருக்கு இறுதி வரை ஏசப்பா, இறுதி வரை ஏசப்பா, இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா